ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம கதம்ப சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாய் வச்சு எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிச்சு, 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கடுகும் தாளிப்பு வடகமும் சேர்த்துடலாம். இது பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 சாம்பார் வெங்காயம் இருக்கும், 20 கிலோ. அதை உரித்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வதங்கட்டும். இப்போ இதில் தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் நல்லா பொடியாக இருந்து வச்சுட்டு அதையும் சேர்த்துடலாம். காட்டு தக்காளி இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்கு. நான் கல் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் காலத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், காய்கறிங்க வந்து ஒரே ஒரு வெண்டைக்காய் இருந்தது, அதுவும் ப்ரொக்கோலி அன்றைக்கி செஞ்சுட்டு பேலன்ஸ் இருந்தது. அது கொஞ்சம் சுரக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு குடமிளகா இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். என்ன காய் இருக்கோ உங்கள்கிட்ட அந்த காய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட முருங்கைக்காயில், ஆனால் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் வந்து அந்த தக்காளி வதங்கினோடனே நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வதங்கி வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் என்ன காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் முக்கியமாக முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டே இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை. இப்போ அந்த காயெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறமா மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்க வச்சு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக ஃபுல்லாக கோபுரம் மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விடுவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் வந்து 1.5 கிளாஸ் விட்டுருக்கேன். 1.5 கிளாஸ் விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். போதும், 2 நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து பருப்பு சேர்க்கலாம். காய் ஓரளவுக்கு வந்துருக்கு. இதில் வந்து 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்புலேயே வந்து 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதனால தான் நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரே 1 ஸ்பூன் போட்டேன். 10 பல் பூண்டு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அதுவும் வந்து கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியும் விட்டாச்சு சாம்பாருக்கு. பருப்பு அந்த வேக வச்ச குண்டான கொஞ்சம் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இது வந்து புளி கரைசல். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்க்குறேன். அவங்கவுங்க வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு. தண்ணியும் வந்து லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா தலன்னு கொதிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போடுங்க. கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, அதனால் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான், இதோட ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சாம்பார் வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.